என்ன சார் இது? நாம அவ்வளவு சொல்லியும் இந்த சரவணன் புத்தி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே. அதுதான் ஞானம் யோசிச்சு அறிவுக்கு ஏற்ற விஷயம் அழக பார்த்து தோத்து போயிடுச்சு. அவனுக்கு கீதா மேல இருக்கிற காதல் கண்ணை கட்டிருச்சின்னு நினைக்கிறேன். சிரி நன்னாயிட்டு சிரி. இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். என்ன சார் பண்ண போறீங்க? எதுவும் பிளான் இருக்கா? பின்ன இந்த உண்ணி ஆரான்னு அவங்க எல்லாரையும் அறிய வேண்டாம் சார். என்ன சார் பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. மெல்லగా తాగు. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாங்க. இதன காவலன்ட்டு இப்படியே தினே. அப்புறம் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அப்போ ரொம்ப லேட் ஆயிடும். கீதா சுந்தரி ஏமே லீனா, நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. ஞான் வந்ததுல எந்த ஆச்சரியம் இருக்கு? ஓ ஹஸ்பண்டுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறது இஷ்டமே இல்லையே. அப்புறம் எப்படி உன்னை வரவிட்டாரு? അയാള് കിടക്കുന്നു കൂറ് കെട്ട മനുഷ്യൻ. നമ്മ പാത്ത് വളർന്ന പൊണ്ണുക്ക് നല്ലത് നടക്കുന്നതെന്ന് സന്തോഷപ്പെടാമ ശല്യം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. நானே கடைக்கு போய் பார்த்து பார்த்து கீதாவுக்காக மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ എന്താ ഗീത? இதுக்கு போய் എന്തിനാ കരയുന്നത്? என்னக்கா? கீதா அக்கா கீதா ஏடோக்கோ ஏடோக்கோ ஏடோக்கோ. இல்ல பவி, நடக்கிறதுல கனவா நனவா? ஐயோ அக்கா அழாதீங்கம்மா. கண்ணு துடிச்சுக்கோ. இங்க பாரு கீதா. அக்கா அக்கா அழாதீங்கக்கா. அழாதீங்கம்மா. மாப்பிள்ள ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் அங்க ரெடி பண்ண விட்டுட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க? போங்க போய் ரெடி பண்ணுங்க. அந்த பக்கம் போங்க. தடுமாறுங்க அப்படியே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாருங்க மாமா. மாமாவை ரொம்ப தான் மிரட்டுறீங்கக்கா. ஏன் மாமா தானே, என்ன ஒன்னும் கோச்சிக்க மாட்டார். தாங்க முடியல போங்க. ஓடி. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு. மாலை வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமா சார்? அது பூக்கடைக்காரர் லேட் பண்ணிட்டேன் சார். நான் கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வரேன். என்ன சார் பண்றது? சும்மா காரணம் எல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி மாலையை முதல்ல கொண்டு போய் கொடு. பாத்துமா. லட்சுமியம்மா மாலை ரெடிமா? இந்தாங்க. கொடுங்க அண்ணி. ஒரு தாம்பாள தட்டு எடுங்க. அந்த தாம்பாளத்தை கொடுங்க. இந்த கொடுங்க. இந்தாங்க. இப்படி வச்சிருக்கோம். அம்மா முகூர்த்தத்துக்கு நாடி ஆறுது. பொண்ணையும் மாப்பிளையும் மணமேடை கூட்டிட்டு சரி வாங்க. சாமி. அண்ணே நீங்க போய் பொண்ணையும் மாப்பிளையும் வர சரிங்கம்மா, சொல்லுங்க. கூட்டு வரோம். இல்ல ஒண்ணு வேண்டாம். சரிங்கம்மா. வேணும்னா கேக்குறேன். சரி. சரி. நீ போய் அம்மா சரி வர ஆண்டி. சொல்லு. போ. சார், யார சார் தேடிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஐபிக்காக. எதுக்கு? இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கா? இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. இவ்ளோ பெரிய ஜட போட தெரியுது, ஒரு பின் போட தெரியாதா? நான் போடல. வேற ஒருத்தர் போட்டு விட்டாங்க. கீதா, ஹேய் ஹலோ, சூப்பரா இருக்க. நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் என்னோட ஏற்பாடு தான். நீங்க சொல்லியும் இவ இவ்வளவு அழகா இருக்கான்னா அது பெரிய விஷயம் தான். அம்மா மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ சொல்லிட்டாங்க. சரி, நீ வாங்க கிளம்பு. போலாம். గీత వా గీత. అంతా బానే ఉంది. పద వెళ్దాం. கொஞ்ச நேரம் இருங்க. இப்ப நம்ம போயிடலாம். கொஞ்ச நேரம் நான் ரெடி ஆயிக்கிறேன். வாங்க மாப்பிள்ள வாங்க. உட்காருங்க. வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க.
மாப்பிள்ளைக்கு மாலையை போடுங்க. மாப்பிள பொண்ணு மாதிரி வைக்கப்படாம மாப்பிள மாதிரி கம்பீரமா உட்காருங்க. அது வெக்கம் இல்லை சார். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நமக்குள்ள வர ஒரு பரவசம், அது ஒரு அலாதியான சுகம். சார் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தான் கல்யாணமே நடக்கலையே. அடே வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஓஹோ, பார்ட்டி அடிக்கடி கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு காணும் போல, அதான் பரவசமா பேசுது. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை பாருங்க கப்பாவிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நல்லா இருக்கு. வா. இந்தாங்கோ, தாலியை கட்டி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்படியே இந்த அக்ஷதையும் கொடுத்து விடுங்க. கொடுங்க கொடுங்க. எடுத்து கொடுமா. இந்தாங்கக்கா. Thank you. பவி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிடு. நீ கொடு, போ. சந்தோஷ், நம்மகிட்டயும் ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நடக்காத கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? வா போலாம். நான் எடுத்துக்கிட்டேன். சரி. எங்க இருந்தீங்க? ஆளைய காணோம். கீதாவோட மேக்கப் ரூம்ல தான் இருந்தேன். எவ்வளவு நேரம்? ஆண்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேடையில எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்னங்க இங்க எல்லாருக்கும் கொடுமா. அங்கிள் இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. கெட்டுவேலா மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாவி சுபகே. ஒரு நிமிஷம்.